ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்று தாயாம் திருச்சபை திருத்தூதரான புனித அந்திரேயுடைய விழாவை சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, அந்திரேயேதான் ஆண்டவருடைய முதல் சீடர் என்றால் அதற்கு மாற்று கருத்து கிடையாது. திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்த அந்திரேயா திருமுழுக்கு யோவானோடு நின்று கொண்டிருந்த பொழுது அப்பக்கமாக சென்ற இயேசுவை திருமுழுக்கு யோவான் அடையாளம் காட்டுகிறார். இதோ இறைவனுடைய ஆட்டுக்குட்டி, இறைவனுடைய செம்மறி என்று. அப்பொழுது அந்திரேயாவும் அவரோடு இருந்த சீடரும் இயேசுவின் பின்னே சென்று, ஆண்டவரே, எங்கே தங்கி இருக்கிறேன் என்று கேட்ட பொழுது, வந்து பாருங்க என்று சொல்லி ஆண்டவரோடு இருந்து இறை அனுபவம் பெற்ற முதல் சீடர் அந்திரேயா. இந்த அந்திரேயதான் காலப்போக்கிலே தன்னுடைய சகோதரரான பேதுருவிடம் சென்று, நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம் என்று சொன்ன பொழுது, அதாவது மெஸ்ஸியா என்றால் அருட்பொழிவு பெற்றவர்கள். இந்த செய்தி எல்லாம் யோவான் எழுதிய நற்செய்தி 1வது இயலிலே 35வது வசனங்களுக்கு பிறகு வருகின்ற வார்த்தைகளிலே நாம் காண்போம். அப்படி என்றால் இந்த அந்திரேயா தான் திருத்தூதர்களுடைய முதன்மையானவர். ஆனால் எங்கேயும் அதை அவர் காட்டிக் கொண்டதே கிடையாது. லூக்கா நற்செய்தியாளருடைய கூற்றின்படி, அவர் பதிவு செய்திருப்பதின்படி, இயேசு கிறிஸ்து கடலோரம் சென்றார். அங்கே அந்திரேயாவும் அவருடைய சகோதரரான பேதுரும் இருந்தார்கள். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதன் பிடிப்பவனாக்குவேன் என்று சொன்னதாக கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். ஏனென்றால் இது எந்த நிகழ்வோடு கணக்கிட்டு பார்க்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அந்திரேயா தான் கண்ட மெஸ்ஸியாவை தன் சகோதரிடம் ஒருவேளை அந்த கடற்கரையில கூட அறிவித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அவர் அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு அந்த பக்கம் வந்திருக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதன் பிரிப்பவராக்குவேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் எதை குறிப்பிட விரும்புகிறார் என்றால், அந்திரேயா இயேசுவுக்கு முன்னோடியான திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்தவர். இதிலே ஒரு செய்தியை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவானிடமிருந்து இயேசுவை கண்டுகொண்ட அந்திரேயா தான் பெற்ற இறை அனுபவத்தை தன் சகோதரிடம் சென்று சொல்கிறார். தன் சகோதரிடம் சென்று சொல்லி அந்த சகோதரரை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். பிரியமானவர்களே, இங்கே இந்த அந்திரேயா செய்கின்ற செயல்கள் எல்லாம் எப்படிதான் இருக்கும்? இயேசு பாலைவனத்திலே மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது, உணவில்லாமல் அவர்கள் தவித்த பொழுது, 5000 பேருக்கு எப்படி உணவு கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது, அந்திரேயதான், ஆண்டவரே, இங்கே ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று இயேசுவுக்கு சொல்லிக் கொடுத்தவர். அப்படி என்றால் இயேசுனுடைய இறை அனுபவத்திலே ஒரு பங்கு பெற்றவராக எல்லா இடத்திலும் இருந்திருக்கிறார். இந்த அந்திரேயா தான் பெற்ற கிறிஸ்துவை தன்னோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் செல்கின்ற இடமெல்லாம் போதித்ததாக தான் அவருடைய வரலாறு சொல்லுகிறது. அவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவர் பாரிஸில் சென்று இறையரசை பற்றி நற்செய்தி அறிவித்து வந்ததாகவும், அங்கே இருந்த ஒரு ஆளுநனுடைய மனைவி மேக்சிமில்லா இவருடைய நற்செய்தியினுடைய வார்த்தையை கண்டு மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டதாகவும், அந்த நாட்டிலே இருந்த பல பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாகவும் அவருடைய வரலாற்று குறிப்பிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே நடந்தது என்னவென்றால், அந்த ஆளுநன் அந்திரேயாவை பிடித்து, நீ என்னுடைய தெய்வத்திற்கு தூபம் காட்டவில்லை என்றால் நீ சாவது தின்னும் என்று அவரை விரட்டிய பொழுது அந்திரேயா சொன்னாராம், நீ என்ன சொன்னாலும் மெய்யான கடவுளாகிய என் ஆண்டவர், வாழும் கடவுளாகிய என் இயேசுவை நான் ஒருபொழுதும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது, அவர் பெருக்கல் வடிவத்திலே சிலுவை செய்து அதிலே அவரை சிலுவையில் அறைந்தாராம். 3 நாட்கள் அவருடைய உயிர் போகவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் 3 நாளும் இறக்கின்ற வரை தான் கற்றுக்கொண்ட, தான் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்ததாக அவருடைய வரலாற்று நிகழ்வு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த நேரத்திலே நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவன், ரோமை ஆண்டு கொண்டிருந்தவன், நாம் அதிகம் கேள்விப்பட்ட அந்த ரோம் நகர் எரிந்து கொண்டிருந்த பொழுது வீடில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகின்ற அவன்தான் அந்த நேரத்திலே ரோமை நகரை ஆண்டு வந்ததாக அவருடைய செய்தி குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அந்திரேயா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் இந்த அந்திரேயனுடைய
வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அந்திரேயா அழைத்து சென்ற பேதுரு எவ்வாறு திருச்சபையினுடைய தலைவராக மாறி போனார் என்று நாம் பலர் நினைக்கலாம். இதிலே ஒரு சூட்சுமம் இருக்கிறது. அந்திரேயா ஆண்டவரிடமிருந்து நேரடியாக இறை அனுபவம் பெற்றார். அந்த ஆண்டவரை தன் கண்ணாலே பார்த்தார். அந்த மெஸ்ஸியாவை கண்டுகொண்டோம் என்று அறிவித்தார். ஆனால் பேதுரு அந்த மெஸ்ஸியாவை காணவில்லை. தன் சகோதரன் சொன்ன வார்த்தையை வைத்து அந்த மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் கடவுள் சொல்லவில்லை என்றாலும் கடவுள் சார்பாக ஒருவர் சொல்வதை எவர் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவரே கடவுளுக்குரியவர். அந்த நிலையில்தான் பேதுருவை கடவுள் தலைமை பீடத்திற்கு ஏற்படுத்தினார். இந்த அந்திரேயாவும் தான் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவித்து இயேசுவோடு எல்லா நேரமும் இருந்தது. அவருடைய வாழ்விலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சென்ற இடமெல்லாம் இயேசுவை அறிவித்தார். ஒரு முறை குருவானவர் பிரேசிலே ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த போது ஒரு கேள்வியை கேட்டாராம். இயேசு கிறிஸ்து எதற்கு மீனவர்களை மட்டுமே தன்னுடைய சீடர்களாக தேர்ந்து கொண்டார், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது ஒரு அருமையான பதில் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, ஒரு பாலை நிலத்திலே வனாந்தரத்திலே ஒருவர் நடக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய பாதச்சுவடுகளை அதிலே விட்டு செல்வார். இன்னொருவருக்கு அது பாதையாக அமையும். ஆனால் கடலிலே மீன் பிடிக்கின்ற மீனவர்கள் ஒரு முறை தாங்கள் சென்ற பாதையிலே அவர்களே நினைத்தாலும் மீண்டுமாக செல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கான புதிய புதிய வழியை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதைதான் தத்துவயிலே ஹெராக்லிட்டஸ் சொல்லுவார். இந்த உலகத்திலே மாற்றம் ஒன்றே மாற்ற இயலாதது என்று ஒரு வார்த்தை சொல்லுவார். அதற்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தை no one can enter into the same water அப்படின்னு சொல்லுவார். ஒரு நதியிலே ஒருவன் குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் குளித்த தண்ணியிலே மீண்டுமாக அவனால் குளிக்க முடியாது. அவன் குளித்த தண்ணி அவனை விட்டு கடந்து சென்று இருக்கும். அது போலத்தான் இந்த மீனவர்களை இயேசு பார்த்தார். இவர்கள் இயல்பாகவே தைரியம் உள்ளவர்கள், தங்களுக்கான வழியை ஏற்படுத்திக் கொள்கிறவர்கள், தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை தேடி சென்று பெறுபவர்கள். அதனால் இவ்வளவு வலிமை உள்ள அவர்களை இயேசு தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கம் தன்னுடைய இறையாட்சி இவர்கள் மூலம் மிகவும் எளிதாக பரவும் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றினார்கள். அதையும் சிறப்பாக அந்திரேயா தான் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை எல்லாரிடமும் அறிவித்து இறைவனுடைய முக்கியமான சிலர்களை ஒருவராக திகழ்கிறார். பிரியமானவர்களை, சிறப்பாக என்று இந்த அந்திரேயனுடைய நாமம் தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் நாம் இந்த நேரத்தில் செபிப்போம். அவர்கள் என்றுமே தான் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவர்களாக வாழ வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் நாம் இந்த செய்தியை கேட்டு கடந்து செல்பவர்களாக இருக்கக்கூடாது. அந்த அந்திரேயாவை போலவே நாமும் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். இயேசுவிடம் நமக்கு தெரிந்தவர்களை அழைத்து வர வேண்டும். அந்திரேயா தன்னுடைய சகோதரனை அழைத்து வந்தார். இயேசு உணவு கொடுக்கின்ற பொழுது அந்த சிறுவனை ஆண்டவரிடம் அழைத்து வந்தார். நாமும் எத்தனை பேரை கடவுளிடம் அழைத்து வர போகிறோம்? ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. அது விலங்குகளாக இருந்தாலும் சரி, மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. நம்மால் இயன்றவரை எல்லாரையும் இறைவனிடம் கொண்டு வருவோம். இறை அரசிலே நாமும் ஒரு பங்காளராக மாறுவோம். அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.